பார்வையாளர்களுக்கு நடிகவேல் எம்.ஆர். ராதாவின் பேரனும் மறைந்த நடிகர் எம்.ஆர். வாசுவின் மகனுமான நான் எம்.ஆர். வாசு விக்ரம் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சினிமாவில் வந்தது எப்படின்னு சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன், உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் ஆரம்பத்தில் படிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு நடிக்கணுன்ற எண்ணமெல்லாம் கிடையாது. இது பரம்பரையாக நாங்கள் ஏறத்தாழ இன்னும் ஒரு 7 வருஷம் போச்சுன்னா நூற்றாண்டுகளாக நடிகவேல் எம்.ஆர். ராதா குடும்பம் சினிமாவிலும் நாடகத்திலும் நடித்து கொண்டு இருக்கிறோம். தாத்தா காலத்தில் ஆரம்பித்தா 100 வருஷம் நெருங்க போதும். சினிமாவுக்கு இப்போது நூற்றாண்டு விழா எடுத்தார்கள். இன்னொரு 10 வருஷத்துக்குள்ளே எம்.ஆர். ராதா குடும்பத்துக்கு நூற்றாண்டு விழா எடுக்க வேண்டிய நிலைமை வந்துடும். இவ்வளோ இப்படி இருந்து கூட இந்த குடும்பத்தில் இருந்தேன்னா நான் படிக்கணும், வேலைக்கு போகணும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்னென்னா, நான் டிகிரி பிஏ லிட்ரேச்சர் கரஸ்பாண்டன்ஸை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது ஒரு நாள் யதார்த்தமாக எங்கள் அப்பாவோட நாடகம் ரத்தக்கண்ணீர் அருப்புக்கோட்டையில் நடந்தது. அந்த நாடகத்துக்கு நான் மேனேஜராக போயிருக்கேன். ஆக்சுவலாக நடிகனாக அல்ல. அதில் ஒரு விசேஷமான ஒரு வேஷம் இருக்குன்னா, வடநாட்டு டைரக்டராக ஒரு வேஷம் போடுவாங்க. அது அந்த வேஷத்துக்கே ஒரு வரலாறு இருக்கிறது. எங்கள் தாத்தா ரத்தக்கண்ணீர் முக்கியமான வேடம் பண்ணும்பொழுது என்னோடய தகப்பனார் எம்.ஆர். வாசு அவர்கள் அந்த டைரக்டர் வேஷத்தை போட்டிருக்காரு. அதற்கு ஒரு கட்டத்திற்கு பிறகு எங்கள் அப்பா எம்.ஆர். வாசு அந்த முக்கியமான வேஷத்தை எடுத்து நடிக்கும் பொழுது எனக்கு சித்தப்பா ராதா ரவி அவர்கள் வடநாட்டு டைரக்டர் வேஷத்தை போட்டார். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ராதா ரவி சித்தப்பா அந்த முக்கியமான வேடத்தை ஏற்று நடிக்கும் பொழுது நான் அந்த டைரக்டர் வேஷத்தை போட்டு நடித்தேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த ரத்த கண்ணீரை நானும் நடத்த ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 50 நாடகம் நடத்திட்டேன். மலேசியா, சிங்கப்பூர், தமிழ்நாட்டில் அங்கங்கே ஒரு முக்கியமான சில ஊர்கள் நடத்தியிருக்கிறேன். இந்த ரத்த கண்ணீரை பற்றி சொல்லணுன்னா, முக்கியமாக அதாவது மவுஸ் ட்ராப் என்ற நாடகம் 1952 ஆரம்பித்தது. அது லண்டனில் 100 ஆண்டுகளாக வேறு நடிகர்கள் நடித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் எங்கள் ரத்தக்கண்ணீர் 1948 அவங்களுக்கு முன்னாடி 9, 10, 11, 12 4 வருஷம் மவுஸ் ட்ராப்புக்கு முன்னாடி 4 வருஷம் முன்னாடி ஆரம்பித்த ரத்தக்கண்ணீர் இன்று வரை அங்கங்கே நடத்தப்படுகிறது. ஆனால் என்ன ஒரே வித்தியாசம், அவங்க டெய்லி இன்றைக்கி ஷோ நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அது வேறு. நம்மளது இப்போ நாடகக்கலை அழிந்து கொண்டு வருகிறது என்றால் அதனால் அது குறைஞ்சி போச்சு இப்போது. அந்த மாதிரி இதில் என்ன ஒரு விசேஷம்னா, ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இத்தனை ஆண்டுகளாக 1948 ஆரம்பித்து இப்போ 2015 இது வரைக்கும் ஒரே குடும்பம் ஏறத்தாழ வருஷ கணக்கு போட்டிங்கன்னா 66 வருடங்களாக ஒரே குடும்பம் நடத்த ஒரு சோஷியல் பிளே இதுதான். மகாபாரதம், ராமாயணம், அது இதிகாச நாடகங்கள், தெருக்கூத்து, கரகாட்டம் இதெல்லாம் 7-8 தலம் நடத்தியிருக்காங்க. ஆனால் ஒரு சோஷியல் நாடகம், ஒரு சராசரி குடும்பத்தின் கதை நாடகம் 66 ஆண்டுகளாக நடந்த வரலாறே கிடையாது. அதுவும் ஒரே குடும்பம் நடத்தின வரலாறும் கிடையாது. ஏறத்தாழ நம்ம கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்டில் வர வேண்டியவர்கள். தெரியாமல் தமிழ்நாட்டிலே பிறந்தவனால் நமக்கு அந்த வாய்ப்பு கிட்டாது என்பது எனக்கு தெரியும். பிறகு இப்போ படத்துலனும் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், சீரியலும் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ தற்சமயம் அஜித் சாரோட படம் சிறுத்தை சிவா டைரக்டர் அவரோட படம் நடிக்கிறேன். அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் தம்பியோட படம் பண்ணுறேன், ரெட் ஜெயண்ட். பிறகு கே. ரவிக்குமார் அண்ணன் எல்லா படத்தையும் நான் போட்டுருவார், அந்த படம் பண்ணுறேன். அப்புறம் டைரக்டர் சுசீந்திரனோட படம் பண்ணுறேன். முயற்சி போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் எங்கள் குடும்பத்தில் எப்பவுமே கலை ஒரு பக்கம் ஒரு ட்ராக்கில் இருக்கும், இன்னொரு சைடில் பாலிட்டிக்ஸும் ட்ராக்கில் இருக்கும். நான் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து 1 வருடம் மேல் ஆகிறது. அதில் எனக்கு கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை என்ற அந்த பேரவைக்கு துணைத் தலைவராக பதவி கொடுத்திருக்கிறார்கள். அதுக்கு தலைவர் வாகை சந்திரசேகர் என்ன. இந்த மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு தெரிவிப்பதில் நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாடகக்கலையை கடைசி வரைக்கும் முயன்றளவுக்கு காப்பாற்றினவர் 2 பேர் தான். ஒன்று நடிகவேல் எம்.ஆர். ராதா அவர்கள், என்னுடைய தாத்தா. அடுத்தது சொல்லணும்னா R.S. மனோகர் அண்ணன். கடைசி வரைக்கும் போராடி நாடகத்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க.
என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா, ஆர்எஸ் மனோகரன் நாடகம்னா லாரி பூரா சாமான் போகும். ஒரு இல்லைன்னா செட்டிங்ஸ் அடி போடுவார் வரலாற்று நாடகம் நடத்த. எங்கள் தாத்தா வெறும் 4 படுதா 4 ஸ்க்ரீன் தான், ஸ்க்ரீன்லேயே வேலையை முடிச்சுட்டு போயிடுவார். ஏன்னா அது வந்து எப்படி சொல்கிறதுன்னா டயலாக் ஓரியன்ட் ஸ்டோரி. இது வசனத்தை பொறுத்து வச்சு தான் ரத்த கண்ணீர். ஆர்எஸ் மனோகரன் அப்படி இல்லை, செட்டுக்கிட்டலாம் போட்டு பிரம்மாண்டமாக காட்டி அவ்வளோ கஷ்டப்பட்டு சிரமம் செய்த இந்த நாடகமும் சிரமம் தான். ரத்த கண்ணீர் நாடகத்தை ஒரு நாள் நடத்தினால் ஒரு மனிதனின் ஆயுள் ஒரு நாள் குறையும். அவ்வளோ ஸ்ட்ரெயினான நாடகம் அது. ஆனால் அது ஸ்ட்ரெயினை தவிர இந்த அலங்காரங்கள் எல்லாம் இது கிடையாது நம்ம நாடகத்தில். இன்றைக்கும் நான் படுதா போட்டு தான் நடத்திட்டு இருக்கேன், எந்த செட்டுமே கிடையாது. அது ஒரு வகையான ஒரு விஷயம். எல்லோரும் ஆச்சரியப்படத்தக்க விஷயம். இது இப்போ இல்லை, ரொம்ப காலமாகவே எங்கள் தாத்தா நடத்திட்டுருக்காரு. செட்டு போடுற காலத்தில் இருந்த இவர் இப்படி தான் நடத்துவார் நாடகத்தை. ஏன்னா கேட்குறவன் கருத்தை வந்து கேளுங்க. செட்டை பார்க்க வந்தால் நீ நான் வேறு நாடகத்துக்கு போ, இப்போ என் வசனத்தையும் கதையும் கருத்தை கேட்க வந்தால் என் நாடகத்துக்கு வான்னு சொல்லக்கூடியவர் எம்.ஆர். ராதா அவர்கள். ரத்த கண்ணீர் அருப்புக்கோட்டையில் கடைசி நாடகம் எங்கள் அப்பாவுக்கு 1983 நடந்தது அருப்புக்கோட்டையில். நான் வந்து அப்போ நடிக்க போகிற கேஷியராக போயிருந்தேன். அதில் அந்த வடநாட்டு டைரக்டர் நான் சொல்லியிருந்தேன். அது ஒரு முக்கியமான விஷயம், அதை பற்றியும் சொல்லியிருந்தேன். அதை வந்து அன்றைக்கி ஒரு ராதாரவி சித்தப்பாவுக்கு லா காலேஜ் படிச்சிருந்தப்போ எக்ஸாம் இருந்ததுனால வர முடியல. வேற ஒரு நாடக நடிகர்களை போட்டாங்க. ரிஹர்சல் நடந்து நான் பக்கத்தில் பார்த்துட்டு இருந்தேன். அந்த நடிகர் நம்ம தவறாக சொல்லக்கூடாது, அவர் எதிர்பார்த்த அளவு செய்யலை, ரொம்ப சொதப்பினார். அப்போ நான் பார்த்தேன், யாரோ ஒருத்தர் சொதப்புறதுக்கு ஒரு பாரம்பரியத்தோடு போய் சொதப்புவோமே, அப்படி தான் நான் நடிக்க வந்தேன் உள்ள. நான் என்ன நடித்தேன் எனக்கு தெரியாது. எங்கள் அப்பாவுக்காட ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு நான் நடிக்கணும்னு ஆசை, எனக்கு படிக்கணும்னு ஆசை. எனக்கு எங்கள் அப்பாவுக்கும் ஒரு கான்ட்ரவர்சி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த நாடகத்தில் நான் இன்றைக்கும் சொல்கிறேன், என்ன நடித்தேன்னு தெரியாது. எங்கள் அப்பாவுக்கான என்னென்னா, நான் வேஷம் போட்டு நடிச்சிட்டேன்னு ஒரு சந்தோஷம். ஆனால் அதில் ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா, எனக்கு தெரியாது அதுதான் எங்கள் அப்பாவோட கடைசி நாடகம்ன்று. அதுக்கப்புறம் இறந்துட்டார் 84 உடல்நிலை சரியில்லாமல். அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, எங்கள் அப்பா வந்து, டேய் வாசு விக்ரம், இந்த நாடகத்தோடு நான் இறக்கப் போகிறேன், இந்த கலைப்பணியை நீ தொடர வேண்டும் என்று என் கையை பிடித்து மேடை ஏற்றியதை போல் எனக்கு இப்பொழுது தோன்றுகிறது. நான் சினிமாவுக்கு வந்தது என்பது அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம், ஒருத்தரை மறக்கவே முடியாது. இவ்வளோ பெரிய பாரம்பரியத்தில் நான் பிறந்திருந்தாலும் எனக்கு ரெக்கமெண்டேஷன் யாருமே கிடையாது. எப்படின்னா, எங்கள் தாத்தா வந்து நடிச்சுட்டு இருந்தார். அப்போ எங்கள் அப்பாவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணல, அவராக தான் வந்தார். அதே மாதிரி எங்கள் அப்பா நடிக்கும் போது ராதாரவி சித்தப்பா ரெக்கமெண்டேஷன் பண்ணல, அவராக தான் வந்தார். அதே மாதிரி நான் நடிக்கணும்னு ஆசைப்படும் போது எங்கள் சித்தப்பா ரெக்கமெண்டேஷன் பண்ணல, நானாக தான் வந்தேன். நானான்னு சொல்கிறதை விட ஒரு சர்வசாதாரண நாடக நடிகர், அது இல்லாமல் அவர் டப்பிங் ஆர்டிஸ்ட் அண்ணன் ஜோசப், அவர் இறந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. அவர் தான் என்னை டைரக்டர் பசி எடுத்தார்ல ஒரு படம், டைரக்டர் துரை என்பவர். அவர் படத்திலே பாலைவனத்தில் பட்டாம்பூச்சி என்ற படத்தில் முதல் என்னை அறிமுகப்படுத்தி வச்சது அண்ணன் ஜோசப் அவர்கள் தான். அவர் என்னென்றும் நான் மறக்க மாட்டேன். அவர் வந்து இறந்து நம்மை விட்டு சென்றாலும் அவரின் மனதிலே இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார், மனதளவிலே. அவருக்கும் இந்த இடத்துல நான் மிகுந்த பணியோடு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். அந்த படம் வந்துச்சு, பெரிய ஃபெயிலியர். அந்த படம் வந்து 3 நாள் அந்த படம் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் போராடி தான் எல்லா நடிகரை போல் நானும் போராடி தான் சினிமாவில் வந்தேனே தவிர, ஏதோ எம்.ஆர். ராசு பையனோட யாரும் தூக்கி கொடுத்துடல வேஷத்தை. இன்றும் போராடி கொண்டு தான் இருக்கிறேன். அதாவது சினிமாவில் எனக்கு எந்த வகையான வேடம் பிடிக்கும் என்று பொதுவாக எல்லா நடிகர்களும் ஒரு எண்ணம் இருக்கும். என்னை பொறுத்தளவுக்கு எப்படின்னா, எங்கள் தாத்தா மாதிரி, எங்கள் அப்பா மாதிரி, எங்கள் சித்தப்பா மாதிரி, அதாவது காமெடியும் பண்ணணும், சீரியஸ் கேரக்டர் குணச்சித்திர வேடங்கள் அதுவும் பண்ணணும், வில்லனும் பண்ணணும். 3ம் சேர்ந்து கலவையாக. எப்படி கிரிக்கெட்டில் ஒரு ஆல்ரவுண்டர் தான் ரொம்ப நாள் நிற்க முடியும். வெறும் போலிங் போட்டால் பத்தாது, வெறும் பேட்டிங் பண்ணால் பத்தாது, வெறும் ஃபீல்டிங் பண்ணால் பத்தாது. 3ம் சிறப்பாக செய்யக்கூடியவன் தான் ஆல்ரவுண்டர். அந்த மாதிரி நான் ஆல்ரவுண்டராக இருக்க விரும்புகிறேன் சினிமாவில். அப்போ தான் த ஸ்பேன் ஆஃப் த பீரியட் சினிமாவில் நீண்ட நாள் நீடிக்க முடியும் என்ற நம்பிக்கையும் உண்டு. எனக்கு அதுக்குண்டான தகுதியும் உண்டு என்று நான் நடித்து நான் பார்த்து தெரிந்து கொண்டேன். ஐ ஆம் த பெஸ்ட் ஜட்ஜ்.
நான் சரியாக ஆரம்ப காலத்தில் நல்லா நடிக்க மாட்டேன், நடிக்க தெரியாது. நானே பார்ப்பேன், எனக்கே தெரியும் நல்லா இல்லை, சும்மா ஏதோ நடிச்சிருக்கோம். கற்றுக்கிட்டு நான் நடிகன்னு நான் ஒத்துக்கிட்டது சித்தி என்ற மெகா தொடரிலே வந்த வேல்மொழியாக வந்தேன். அப்போ தான் என் மனசாட்சி பிரகாரம் நான் ஒத்துக்கிட்டேன். எந்த வருஷம் 83 நாடகத்தில் நடிக்க ஆரம்பித்து 86 சினிமாவில் நுழைஞ்சி 2000 தான், அதாவது ஏறத்தாழ 83 17 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நான் நடிகன் என்று நான் ஒத்துக்கொண்டேன். பிகாஸ் ஐ எம் எ பெஸ்ட் செல்ஃப் ஜட்ஜ். அதுக்கு சொல்கிறேன். எனக்கு நிறைய ரீடிங் ஹேபிட்ஸ் இருக்குது. நிறைய புஸ்தகங்களை படிப்பேன். ஆனால் புஸ்தகம் எழுதுகிற அளவுக்குலாம் பெரிய ஞானம் பெற்றவன் கிடையாது. படித்து பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது தீராத பசி தான். எந்த அளவில் புஸ்தகம் வந்தாலும் உக்காந்தேன்னா அந்த புஸ்தகத்தை முடிக்காமல் நான் விடமாட்டேன். ஒரு வாரத்தை தொட்டுட்டேன்னா அந்த புஸ்தகத்தை எத்தனை பக்கமாக இருந்தாலும் சரி, அது ஒரு வாரம் 10 நாளோ தொடர்ச்சியாக படித்து முடிவேன். நேரம் கிடைக்காம படிச்சுக்கிட்டே இருப்பேன். அதை படித்து முடிக்காமல் எனக்கு ஒரு மனசுக்குள்ளே ஏதோ உறுத்துறதுக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு ரீடிங் ஹேபிட் உள்ளவனா. பட் எழுதக்கூடிய அளவுக்குலாம் நமக்கு அந்த தகுதியெல்லாம் இல்லை. ஃபிலாசபிக்கல் புக்ஸ் ரொம்ப எனக்கு பிடிக்கும். உதாரணத்துக்கு விவேகானந்தர் புஸ்தகம் நான் படிச்சிருக்கேன். அதில் நாங்கள் அதே சமயம் எனக்கு வந்து பகுத்தறிவோடு இருக்க புஸ்தகங்கள் தான் எனக்கு பிடிக்கும். அதில் விவேகானந்தர் அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். மரணத்தை பற்றி கவலைப்படாதே மனிதா, மரணத்தை பற்றி கவலைப்படாதே மனிதா, அது வரும்பொழுது நீ இருப்பதில்லை, நீ இருக்கும் பொழுது அது வருவதில்லை. அப்போது இல்லாத ஒரு விஷயத்துக்கு ஏண்டா நீ பயப்படுற? மரணம் வந்தால் நம்ம இல்லை, நமக்கு தெரியாது. நம்ம இருந்தால் மரணம் இல்லை. அப்போது நமக்கு தெரியவே தெரியாது அது மரணத்தை பற்றி. சும்மா இருட்டை கண்டு பயப்படுற மாதிரி தான் மரணம் என்பது. அந்த மாதிரி ஒரு சில வரிகள் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி புஸ்தகங்கள் எனக்கு கிடைச்சாதான் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதெல்லாம் அந்த மாதிரி புஸ்தகம் தொட்டுட்டேன்னா மூடுறது கஷ்டம். எத்தனை மணியும் போய் டைமே தெரியாது எனக்கு. அந்த மாதிரி இதை போல் புஸ்தகங்கள், பகுத்தறிவு புஸ்தகங்களை நான் படிப்பது வழக்கமாக கொண்டிருக்கிறேன். நான் அதிகமாக தமிழ் படம் தான் நடிக்கிறேன். நான் ஒரே ஒரு படம், பொண்டாட்டி சொன்னால் கேட்டுக்கணுன்ற படம் மட்டும்தான் தமிழில், தெலுங்கில், கன்னடத்தில் 3த்துலேயும் நானும் சகோதரி கோவை சரளாவும் 3 லாங்குவேஜும் நாங்கள் நடித்தோம். ஏன்னா அந்த சிறப்பாக அந்த வேஷம் அமைஞ்சுது எனக்கும் கோவை சரளா அவர்களுக்கும். இந்த 3 லாங்குவேஜுமே நாங்கள் தான் வேணும்னு கேட்டு எங்கள் 2 பேரையும் போட்டாங்க. அது மிகப்பெரிய எனக்கு சந்தோஷம். ஏன்னா அவங்கவுங்க ஃபீல்டில் எவ்வளோ நடிகர்கள் இருக்கலாம், இருந்தாலும் நம்ம தான் வேணும் அப்படின்னு அவங்க நினச்சதே நமக்கு மிகப்பெரிய வெற்றி என்று நான் நினைத்து கொண்டு இருக்கிறேன். ஃபுட் ஹேபிட்ன்னும் போது நான் வந்து பெருசாக ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, நல்லா சாப்பிடுவேன். பட் ஐ வாக்கிங் வந்து மஸ்ட், கண்டிப்பாக நடப்பேன். 1 hour நடப்பேன் டெய்லி எப்படியும். அதே மாதிரி எந்த ஒரு சாப்பாடும் நான் வேணான்னு தள்ள மாட்டேன், நான் அளவாக தான் சாப்பிடுவேன். பட் எனக்கு விரும்பி சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்து சைனீஸ் ஃபுட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதே மாதிரி இட்லி, 3 வேளையும் இட்லி கொடுத்தா கூட சுட சுட சட்னியோ சித்தா கண்டிப்பாக நான் ரொம்ப இட்லி பிரியன். அவ்வளோதான். நான் பெருசாக அது இதுன்னு நான் நினைக்கிறதே கிடையாது. இன்னொரு என்கிட்ட இருக்கிற நல்ல பழக்கம் என்னென்னா, நான் ஆசைப்பட்டது சைனீஸ் ஃபுட்டு இட்லின்னு சொன்னேன் தவிர, என்னுடைய நடைமுறை வாழ்க்கை என்னென்னா, பசி நேரத்துக்கு என்ன கிடைச்சாலும் சாப்பிட்டுட்டு போயிடுவேன். என் மனைவிக்கும் எங்கள் அம்மா அதான் சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க, எது கொடுத்தாலும் சாப்பிட்ருவா, தொலை இல்லாத ஒரு என்ன அந்த நேரத்துக்கு எனக்கு வேணும். பசிக்கும் போது எது கிடைத்தாலும் சாப்பிடலாம். அதெல்லாம் பெரிய விஷயம் எனக்கு. ஏன்னா மனிதன் வாழ்வதற்காக தான் சாப்பிட வேண்டுமே தவிர சாப்பிடுவதற்காக வாழக்கூடாது. நான் அதிகமாக வெளிநாடு போனதில்லை. நான் போனது 2-3 ஊர் தான். சிங்கப்பூர், மலேசியா, சிலோன். எக்ஸ்கியூஸ் மீ. பட் இந்த 3 ஊரில் எனக்கு பிடித்த ஊர் வந்து சிங்கப்பூர். என்னென்னா காரணம், டிசிப்ளின். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அந்த டிசிப்ளின் வந்து அவன் ரத்தத்தில் கலந்து விட்டது. அவ்வளோதான். நைட்டு 12 மணிக்கு ஒரு பெண் கொண்டு வந்து தனியாக பைக்கில் போகலாம், தனியாக நடந்து போகலாம். அப்படி ஒரு பாதுகாப்புள்ள நாடு என்றால் சிங்கப்பூர் தான். அதே மாதிரி கிளீன்னஸ், க்ளீன். எல்லா ரோட்டில் சோறு போட்டு சாப்பிட்லாம் சொல்லுவாங்க. சிலோனியா சொல்லுவாங்க, மலேசியா சொல்லும். பட் இருந்தாலும் சிங்கப்பூர் அடித்துக்கொள்ள ஒரு நாடே இல்லை.
அதுதான் பார்த்திங்கன்னா அவ்வளோண்டு ஊர் தான் சிங்கப்பூரன் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறது. மற்ற நாடுகள்லாம் பாட்டு மிரண்டு போகுது சிங்கப்பூரை பார்த்து. அதே மாதிரி பணம் உள்ளவன் நிம்மதியாக வாழலாம் சிங்கப்பூரில். எவ்வளோ பணம் வேணாலும் பேங்க்கில் அட் அ டைம் எடுக்கலாம், போடலாம், பிரச்சனையே இல்லை. எவன் எடுத்துகிட்டு ஓடிடுவான், அதெல்லாம் அந்த பயமே இல்லாத ஒரே ஊர் எனக்கு தெரிஞ்சு சிங்கப்பூராக தான் இருக்கும். நான் பார்த்த இந்த 3 ஊரிலே நான் நடித்ததில் பிடித்ததுன்னு சொன்னால் முதல் நான் சொல்வது சித்தி நாடகம்தான். வேலுமணியாக வந்தது. சிஜே பாஸ்கர் இயக்குனர் தான் என்னை நடிகனாக மாற்றினார். ராதிகாம்மா தான் அந்த வேஷத்தை கூப்பிட்டு கொடுத்தாங்க. அதே மாதிரி இயக்குனர் சிஜே பாஸ்கர் அவர்களை மறக்கவே முடியாது. என்னை ஷேப் பண்ணி இப்படி தாண்டா ஒரு நடிகன் இருக்கணும்னு ஃப்ரேமில் நடிகனாக நிற்க வைத்தது சிஜே பாஸ்கர் அவர்கள் தான். சீரியலில் இது. அதே மாதிரி ரத்தக்கண்ணி நாடகம் நடத்தும் பொழுது எனக்கு பொதுவாக கம்முன்னு அலர்ஜி. மீசை கூட ஒட்ட மாட்டேன் சினிமாவில். முடிஞ்சாலும் மீசை அவாய்ட் பண்ண பார்ப்பேன். ஆனால் ரத்தக்கண்ணி நாடகம் அந்த குஷ்டரோகி வேஷத்தில் கம்மு அள்ளி பூசிப்பேன். ஏனென்றால் அந்த வேடத்தில் மீது உள்ள பாசம், பற்று, வெறி. தாத்தா பண்ண நாடகமாச்சே, அப்பா பண்ணார், சித்தப்பா பண்ணார், பாரம்பரியமாக பண்ணுறமே அப்போ என்ன தெரியுதுன்னா, உங்களுக்கு மன ரீதியாக நீங்கள் பிடித்து ஒரு வேலையை செய்தால் எதை வேணாலும் தாங்க முடியுது. நீங்கள் ஃபுல் இன்வால்மெண்ட் எல்லாம் பண்ணால் தான் இது பிடிக்கல அது பிடிக்கலன்னு சொல்கிறோம். ஸோ பிடித்த வேலையை செய்தால் என்றுமே நல்லா தான் இருக்கும். படத்தில் எனக்கு பிடித்த வேடம் பஞ்சதந்திரம். கே ரவிக்குமார் டைரக்ஷனில் கமல் சார், நாகேஷ் சார், யூகி சேதண்ணன், நாகேஷ் அண்ணன், யூகி சேதண்ணன், கமல் அண்ணன், அப்புறம் ஜெயராம் அண்ணன், ஸ்ரீமண்ணு, இத்தனை பேரும் காரில் நான் மடக்குவேன் ஒரு காட்சியில். முன்னாடி பின்னாடின்ற காமெடி. பெரிய கூட்டம் அதுவும் கமல் சார் உலகநாயகனை கேட்க வேண்டுமா, இந்த பக்கம் நாகேஷ் சார் அவர் பெரிய வரலாறு. இவங்க கிட்டலாம் வசனம் எல்லார் கேள்விக்கு நான் ஒருத்தனே பதில் சொல்லணும். மிக கடினமான ஒரு விஷயம். அதை எப்படி பண்ணி இன்னைக்கு எனக்கு ஆச்சரியப்பட்டு கொண்டு இருக்கு. ஆனால் ஒரு தமாஷ் என்ன இல்லைன்னா, நான் எவ்வளோ மானிட்டர் நிறையா பார்த்தேன். ஏன்னா டைமிங் டக்கு டக்குன்னு வரணும். அதற்கு நாகேஷ் ஐயா அவர்களும், எங்கள் அப்பாவோட நண்பர் நாகேஷ் ஐயா அவர்களும் உலகநாயகன் அண்ணன் கமலஹாசன் அவர்களும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து, அவர்களே அவங்க நினச்சாங்கன்னா வேறு யாராவது அசிஸ்டன்ட் டைரக்டர் ஸ்கூல் பார்த்துக்கொண்டேன்னு சொல்லலாம். அப்படி இல்லாமல் அவங்களே எனக்கு உட்காந்து ஒரு 4 வாட்டி, 4 முறை பார்த்தாலும் மானிட்டர் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அவங்க கூட இருந்து பண்ணி, அதை கடைசியில் பார்த்தா சிங்கிள் ஷாட்டில் ஓகே ஆகிடுச்சு. அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். இவ்வளோ சிரமம் நினச்சா ஒரே ஷாட்டில் ஓகே ஆச்சு. அப்புறம் கமல் சார் பார்த்துட்டு இதோட கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுங்க வாசு வைக்கிறோம்னு சொன்னார். சரிங்க நான் சொல்லிட்டு அதையும் 2வது ஷாட் எடுத்தேன். அதோட ஸ்பீடாக தான் பேசினேன். பார்த்துட்டு இல்லை முதல் இருக்குது நல்லா இருக்குது அதே போடலான்னு சொல்லி முடிவெடுத்து அந்த படம் எனக்கு மிகப்பெரிய பேரை கொடுத்தது. முன்னாடி பின்னாடி காமெடினா ரொம்ப சிறந்த ஒரு காமெடியாக என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு காமெடி சீன் அது. பிடித்த படமும் அது. எனக்கு வாரிசுன்னு பார்த்தீங்கன்னா 2 பெண் குழந்தைகள். எங்கள் குடும்பத்தில் நாங்கள் பெண் குழந்தைகளை நடிக்க அனுப்புவதில்லை. அவங்களும் விரும்ப மாட்டாங்க. எங்கள் ஃபேமிலி நாங்கள்லாம் சாதாரண, அது நம்ம கலாச்சாரம், தமிழ்நாடு கலாச்சாரத்தை பொறுத்தே வாழ்ந்து கொண்டு இருக்கிற குடும்பம் நாங்கள். பெரிய பொண்ணு பிஇ இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் இசிஇ பண்ணிகிட்ருக்கா. 2வது பொண்ணு பிகாம் பிஎல் ஹானர்ஸ் அடையாரில் டாக்டர் அம்பேத்கர் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு ஒரு பியூர் மெரிட் உள்ள காலேஜ். அதில் செகண்ட் இயர் முடிக்க போகிறா. இன்னும் 3 இயர்ஸ் இருக்குது லா பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு பொண்ணு இன்ஜினியராகவும் ஒரு பொண்ணு அட்வொகேட்டாகவும் உருவாகி இருக்கிறார்கள். நாம் படிக்க வச்சோன்றதை சொல்கிறத விட அவங்க நல்லா படித்தாங்க, அதில் தானே படிக்க வைக்க முடியும். எவ்வளோ தான் மனம் இருந்தாலும் பசங்க படித்தா தானே படிக்க வைக்க முடியும். இதுவரை என்னுடைய பேச்சு உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையா எனக்கு தெரியாது. ஆனாலும் பொறுமையாக என் பேட்டியை கேட்டதற்கு நெட் டிவி ஃபார் யூ என்ற வியூவர்ஸருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு, வாழ்க பெரியார், வளர்க தமிழ், ஓங்குக நடிகவேலின் புகழ் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.